இன்றைய நம்முடைய சமுதாயத்தினுடைய இந்த அவல நிலைகள் எல்லாவற்றுக்குமான காரணம் என்ன? நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த பாவங்கள் தான். வியாபாரங்களிலிருந்து, கொடுக்கல் வாங்கலிலிருந்து எல்லாத்துலேயும் பாவம். நம்மளை சுற்றி மலக்குகள் இருந்தாங்கன்னா நாம் நிம்மதியாக வாழலாம் இல்லையா? பாவம் செஞ்சீங்க மலக்கு போயிடுவார். ஹதீஸில் வருது, ஒரு அடியான் ஒரு பொய் சொன்னான்னு சொன்னால் அவனை விட்டு மலக்கு ஒரு மைல் தூரம் போயிடுவார். ஒரு பொய் சொன்னால் மலக்கு ஒரு மைல் தூரம் போயிடுவார். இன்னைக்கு நாம் ஒரு நாளைக்கு ஒரு பொய் இல்லை, எத்தனை பொய்கள் நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். பொய் மாத்திரமா சொல்கிறோம், எல்லா பாவமும் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லா பாவம் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் பக்கத்தில் ஷைத்தான் தான் இருப்பான், உங்கள் பக்கத்தில் இபிலீஸ் தான் உட்கார்ந்துருப்பான். நீங்கள் பேசினா உங்கள் நாவில் பேசுறது இபிலீஸ் பேசுகிறான்னு அர்த்தம். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உங்கள் கூட இபிலீஸ் தான் செய்கிறான்னு அர்த்தம். ஒரு நல்ல முஸ்லீம் இருக்கிறாருன்னா அவர் பேசினால் அவருடைய நாவில் மலக்குகள் பேசுகிறாங்க. இமாம் இப்னு கையும் சொன்னாங்க, ஹதீஸில் வருது இல்லையா, இன்னல்லாஹ யன்திக் அலா லிசானி உமர், அல்லாஹ் உமருடைய நாவில் பேசுகிறான்னு சொல்லி. அதுக்கு என்ன அர்த்தம்? உமரை போல நீங்களும் நேர்மையானவர்களாக இருந்தால், வாய்மானவர்களாக இருந்தால், நீங்கள் பேசக்கூடிய எல்லா வார்த்தையும் அது மலக்குகளுடைய பேச்சாக தான் அமையும், இல்லை அது ஷைத்தானுடைய இப்லீஸுடைய பேச்சாக அமையும்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம் சந்திக்கிற சோதனைகள், நெருக்கடிகள் எல்லாவற்றுக்குமே இந்த பாவங்கள், அந்த பாவத்தை நாம் அலட்சியமாக கருதுகிறோமே, அதனுடைய விளைவு தான்